மாவட்டம் கம்பம் அம்மா உணவகத்தில் இன்னும் தோசை சர்ச்சை முடிந்த பாடில்லை. அம்மா உணவகத்தில் தோசை சுடுவது நிறுத்தப்பட்டதால் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் கம்பம் அம்மா உணவகத்தில் 2 நாட்களுக்கு முன்பு கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா ஆய்வுக்கு சென்றிருந்தார். அப்போது அவருக்கு காலை உணவாக தோசை வழங்கப்பட்டது. அம்மா உணவகத்தில் தோசை வழங்கப்படுவதில்லை என்றும் வெளியில் வாங்கி சட்டமன்ற உறுப்பினருக்கு வழங்கியதாகவும் சமூக வலைதளங்களில் செய்திகள் பரவின. இதற்கு விளக்கமளித்த கம்பம் அம்மா உணவக ஊழியர்கள், நாங்கள் கடந்த 7 ஆண்டுகளாக இங்கு தோசை சுட்டுக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறி வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்தனர். இந்நிலையில் இன்று கம்பம் அம்மா உணவகத்தில் திடீரென தோசை சுடுவது நிறுத்தப்பட்டது என்று தகவல் வெளியானது. இதையடுத்து இதற்கான காரணம் என்னவென்று கேட்டு தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அம்மா உணவகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த அதிகாரிகளுடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகள் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தையின் முடிவில் மாலைக்குள் உயர் அதிகாரிகளுடன் பேசி மீண்டும் தோசை சுடுவதற்கான அனைத்து அனுமதிகளையும் பெற்றுத் தருகிறோம் என்று அதிகாரிகள் உறுதியளித்தனர். இதை ஏற்று அனைவரும் கலைந்து சென்றனர். இதுகுறித்து தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் கூறுகையில், நாளைக்குள் அம்மா உணவகத்தில் பொதுமக்களுக்கு தோசை வழங்கப்படவில்லை என்றால் நாங்களே தோசை சட்டியை எடுத்துக்கொண்டு வந்து அம்மா உணவகத்தில் தோசை சுட்டு வழங்குவோம் என்று எச்சரித்து சென்றனர். தொடுத்து அம்மா உணவகத்தில் தோசையா அப்படின்னு போடுறாங்க. 7 வருஷமா அவங்க தான் ஆட்சியில் இருந்தாங்க. அப்ப தோசையா அப்படின்னு கேட்டோடனே நேற்று சாதாரணமா இருக்கக்கூடிய பொதுமக்கள் உள்ள வந்து கேட்கையில, இங்க வேலை செய்யற ஊழியர்கள் 7 ஆண்டு காலமாக கொரோனா காலம் துவங்கியதிலிருந்து இங்கு தோசை சுடப்பட்டு கொண்டிருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் உட்பட இங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணத்துக்காக மெனுவிலே இல்லாத தோசை சுடப்படுதுன்னு கேட்கையில, 5 வருஷமா இட்லி பாய்லர் ரிப்பேரா இருக்கு. நாங்களும் பலமுறை சொல்லிட்டோம், இட்லி பாய்லர் ரிப்பேர் பண்ணாம இருக்கு. அப்ப 100 தோசை ஊத்துற இட்லி பாய்லர் ரிப்பேருங்கிற அடிப்படையில நாங்க தோசை சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் 7 வருஷமான்னு சொல்லிட்டாங்க. அதையும் பொதுமக்கள் மத்தியில, மக்கள் மத்தியில, பத்திரிகையாளர் மத்தியில யதார்த்தமா பதிவு செய்யப்பட்டுருச்சு. அதாவது தோசை என்பது அம்மா உணவகத்தில் போடப்படுது. அதே மாதிரி சின்னமனூர்ல இருக்கக்கூடிய அம்மா உணவகத்துல சாம்பார், ரசம், மோர், புளிக்குழம்பு போடப்படுது. அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களின் மனநிலையும் அதிகாரிகளின் மனநிலையும் பொறுத்து அங்கங்க அம்மா உணவகம் சிறப்பா செயல்படுது. அதுல எந்த மாற்றுக்கருத்து நாங்க சொல்லல. இப்ப இவ்வளவு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு காலையில பாத்தீங்கன்னா இங்க தோசை சுடப்படலை அப்படின்னு தகவல் வந்தோடனே நேரடியாக என்னன்னு கேட்டா, ஆளுகிற கட்சியாக இருக்கக்கூடிய நகராட்சியில இருக்கக்கூடிய அதிகார மட்டத்தில் தோசையை போட வேணாம், நிப்பாட்டுங்க, நாங்க உடனே இட்லி பாய்லரை சரி பண்ணி தரோம் சொல்லி 5 வருஷமா சரி பண்ணாத இட்லி பாய்லரை சரி பண்ண சொல்லி நிப்பாட்டப்பட்டிருக்கு. உள்ள போய் பார்க்கையில கிட்டத்தட்ட 1500 ரூபாய் பெருமானம் உள்ள இட்லிகளும் பொங்கலும் இன்னைக்கு வேஸ்டா இருக்கு உள்ள. அப்ப சம்பந்தப்பட்ட ஆலை அதிகாரியை நேரடியாக கூப்பிட்டா அவங்க மலுப்பல் பதில் சொல்றாங்க. மாவட்ட ஆட்சியரிடம் சட்டமன்ற உறுப்பினர் நேரடியாக காலையில போன்ல பேசியிருக்காரு. பேசையில உடனடியாக என்ன நடைமுறையோ அந்த நடைமுறை போட சொல்றது சொல்லி கமிஷனர்கிட்ட பேசியிருக்காரு. ஒரு மாவட்ட ஆட்சியாளர் பேசிய பிறகும் தோசை இன்னைக்கு ஊத்தப்படலை அப்படிங்கிறது ஒரு செய்தி. அதே மாதிரி பாத்தீங்கன்னா காலையில சட்டமன்ற உறுப்பினர், இன்னைக்கு சட்டமன்ற கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு, நேற்று கூட்டம் நடந்துகிட்டு இருக்கு அடிப்படையில அவர் என்னன்னா, இந்த அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய பராமரிப்பு பணி இதற்கு முன்னால் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய கொட்டேஷனை கொடுங்க, உள்ளாட்சித்துறை மந்திரியிடம் நாங்க கோரிக்கை வைக்கப்படுற தகவல் சொல்லியிருக்காரு. ஒண்ணு. அதே மாதிரி தமிழ்நாடு முழுவதும் அம்மா உணவகத்தில் தோசை சுட வேண்டும் என்ற தீர்மானத்தை உள்ளாட்சித்துறை மந்திரியிடம் கொடுக்க போகிறோம், அது ஒரு லெட்டரா கொடுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. மக்கள் பயன்பாட்டு இருக்கக்கூடிய 5 ரூபாய்க்கு இன்னைக்கு தோசைங்கையில உள்ள போய் அவங்ககிட்ட கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தோசை சுடுறோம், சுடுகிற தோசையில இட்லி பொங்கலை காசு இல்லாத வறிய வாழ்க்கையில் வாழுகிற மக்கள், முதியோர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கு ஓசியாக கொடுக்குறோம்னு அவங்க சொல்றாங்க. அப்ப வறிய வாழ்க்கை வாழுகிற ஒரு அம்மா உணவகத்தில் இருக்கக்கூடிய மகளிர் குழு ஊழியர்களுக்கு இருக்கக்கூடிய உணர்வு இங்க இருக்கக்கூடிய நகர்மன்ற தலைவருக்கோ, நகர்மன்றத்தில் இருக்கக்கூடிய கமிஷனருக்கோ, இங்க இருக்க ஆர்ஐக்கு இல்லை என்பதுதான் வகுத்தச்சலா இருக்கு. தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்று சொல்லி ஜகத்தினை அழிப்பிடுவோம் என்று சொன்ன பாரதிய வார்த்தைக்கு மாற்றாக இங்கு தோசை நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு தோசைக்கு ஒரு அக்கப்போரை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. நாளைக்கு தோசை சுட்டு நிச்சயமாக கொடுப்போம் சொல்லியிருக்காங்க. இல்ல அப்படின்னா தாவேக்காவினுடைய நகர கழக பொறுப்பாளர் ஐயர் அவர்கள் இப்ப சொன்ன மாதிரி சட்டமன்ற உறுப்பினர் எங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறது, நாளைக்கு தோசை சட்டி மாவோட வாங்க, எல்லாத்துக்கும் தோசையை சுட்டு கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. ஆர்ஐ அவர்களும் கமிஷன்கிட்ட பேசி நாளைக்கு தோசை சுடுவோம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தோசை என்பது நாளைக்கு தோசை போர் முடிந்துவிடும். நாளை நிச்சயமாக அம்மா உணவகத்தில் தோசை வரும்.